அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று பாடத்தில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்போ அந்த பாடத்தை நீங்கள் நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? குர்ஆனில் பங்கு கூறப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இந்த கேள்வி பதில் அப்படி எழுதிக்கணும். அஹ்வால், தந்தையின் அஹ்வால் என்ன, பாட்டனாருடைய அஹ்வால் என்ன, தாயுடைய அஹ்வால் என்ன, இது அப்படி நோட்டில் கேள்வி பதில் மாதிரி எழுதி அன்னிசுல் வாஹிதா வசூலுசான் லிஸ்னி ஃபசாயிதா உலகனு சுசும் அல் வாஹித்தி சுல்பி எனக்கு நடத்தோம்னா அந்த பாடத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இந்த அஹ்வால் 12 அஹ்வால்கள். ஆண்கள் வந்து 4 பேர், பெண்கள் 8 பேர். இந்த 12 பேருடைய அஹ்வால்களையும் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அப்போ தான் எது கேட்டாலும் எப்போல்லாம் வருதோ டக்கு டக்குன்னு எடுக்க முடியும். நினச்சிங்களா? அடுத்தது வந்து இன்றைக்கி பாடம் அசபா. அசபானா யாருங்க? அதாவது மையத்துடைய பங்குகள் யார் யாருக்கு எல்லாம் சொல்லியிருக்கானோ அதை கொடுத்த பின்னாடி மிச்சம் உள்ள சொத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு பேர் என்னங்க? அசபா. இந்த அசபா இருக்காங்களே, இது வந்து பங்குதாரர்கள் இருந்தார்களேனால் அது போக மிச்சம் அப்படியே எடுத்துக்குவாங்க. பங்குதாரர்களே இல்லை, இவங்க மட்டும்தான் இருந்தால் என்ன செய்வாங்க? முழு சொத்துக்களையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. மகன் மட்டும்தான் இருந்தார், முழு சொத்தும் யாருக்கு போயிடும்? மகனுக்கு போயிடும். இது அசபான்னு சொல்கிறது. இந்த அசபாக்கள் வந்து 2 வகை. ஒன்று அசபாத்தே நசபியா ஒன்று, இன்னும் அசபாத்தே சபபியா ஒன்று. 2 வகை. இந்த அசபா நசபியான்னா உறவு முறையில் அமைந்த அசபாக்கள், இரத்த பந்த உறவுகள்னு சொல்கிறாங்களே அவர்கள். இவர்கள் மொத்தம் 3 பேர். அசபத்தும் பினப்சிஹி, அசபத்தும் பி கைரிஹி, அசபத்துன் மா கைரிஹி என்று 3 நபர்கள் இருக்கிறாங்க. யாருப்பா? அசபத்தும் பினப்சிஹி, அசபத்தும் பி கைரிஹி, அசபத்துன் மா கைரிஹி என்று 3 நபர்கள் இதிலே இருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? சரி. அசபத்தும் பினப்சின்னு என்ன? இவர்கள் தன்தான இவர்களே அசபாவாக இருப்பார். யாருடைய தயவு தாட்சியும் தேவையில்லை, இவர்களே அசபாவாக இருப்பார். இவங்க 4 பேர். 1 2 3 4. ஒன்று ஜுசுல் மையீத், அசருல் மையீத், ஜுசு அபிஹி, ஜுசு ஜத்தி. 4 பேர். ஃபஸ்ட்டு வந்து ஜுசுல் மையீத், மையத்துடைய ஜுசு, அதில் மையத்துடைய பிள்ளைக்குட்டி. ஜுசுன்னு அவங்களுடைய அசல் ஜுசுன்னா பார்ட்டு, பகுதின்னு அர்த்தம். ஜுசுல் மையத்னா மையத்துடைய ஜுசுனா யாருக்கு? அவனுடைய மகன். மகன் தான் முதல்ல எடுத்துன்னு அசபா. மகன் இல்லைன்னா, மகனுடைய மகன் இருந்தால் அவர் அசபாவாகுவார். இபுனு, இபுனுல் இபுன். இவர் இல்லைன்னா இவருடைய இபுனு, இபுனுல் இபுன். மகன், பேரன், பேரனுடைய பையன், அல்ல அவன் கொல்லு பேரன், அவன் பையன், இவர்கள்லாம் அசபாவாக வருவார். இவங்க தான் முதல் அசபா. இவங்க யாரும் இல்லை அப்படின்னா அடுத்தது அசல் மையத், மையத்துடைய மூலம். மையத்துடைய மூலம்னா அவங்க வாப்பா. அசல் இந்த அசபா. இவங்க ஏன் அசபா வராங்கன்னா, மையத்துக்கும் இவங்களுக்கும் மத்தியில் எந்த பெண் குறுக்களை வரக்கூடாது. நேராக மையத்துக்கும் இவங்களுக்கும் ஆண், நேரடியாக ஆண் வாரிசுகள். ஃபகுல்லு தக்கரின் லா ததுஹுலு ஃபி நிஸ்பத்திஹி இல் மையித்தி உன்சா. மையத்துக்கும் இறந்து போனவருக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே எவ்விதமான பெண்களும் குறுக்கே வராத நேரடி ஆண் வாரிசுகள், இவர்கள் தான் அசபா என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் முதல்ல யாருங்க? இறந்து போனவருடைய மகன். 2வது இறந்து போனவருடைய அசல் யார்? வாப்பா, அவங்க வாப்பா, அவங்க வாப்பா. 4வது தலைமுறையில் உள்ள தாத்தா இருந்தாலும் அவர் அசபாவார். இவங்க குறுக்கால யாரும் இல்லாத போகிறது. அதுக்கடுத்தது யாருங்க? ஜுசு அபிஹி, இறந்து போனவருடைய தந்தையுடைய ஜுசு அப்படின்னா யார்? சகோதரர். ஜெயித் இறந்து போயிட்டார், அவங்க வாப்பாவுடைய பிள்ளைன்னு யார்? ஜெயிதுக்கு யார்? அண்ணனாச்சு. ஜெயிது அண்ணன் தம்பிங்க அஹு. அவங்க இல்லைன்னா அண்ணன் தம்பி பிள்ளைங்க வருவாங்க. அப்போ ஜெயிதுடைய அண்ணனுடைய பையன் இப்னுல் அஹு. நான் நடுக்கிறதுல எந்த பெண்கள் இல்லை, நேராக ஜெயிது, அவருடைய அண்ணன், அவருடைய பையன். இப்போ ஆண்கள் தான் வரிசையாக வர்றாங்க. அதுக்கடுத்தது இவங்களும் யாருமே இல்லை. நான் அதுக்கடுத்த அந்தஸ்து யாருக்குன்னா ஜுசு ஜத்திஹி, மையத்துடைய தாத்தாவுடைய பிள்ளைங்க அப்படின்னா யாருங்க? மையத்துடைய சின்னத்தா பெரியத்தா, சின்னப்பா பெரியப்பா. மையத்துடைய தந்தையார் இருக்கார்ல, அவருடன் பிறந்த பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை, அம்மு அல்லது அவங்க இல்லைன்னா அதுக்கடுத்து இப்னுல் அம்மு, அவருடைய பிள்ளைங்க சொத்து போகும். இவங்களுக்கு தான் சொத்து போகும். இப்போ இந்த வரிசைப்படி தான் இது. இவங்க அல்லது இவங்க, இவர்கள் இல்லாவிட்டால் இவர்கள், இவர்கள் இல்லாவிட்டால் இவர்கள். அம்முனா யாருங்க? மையத்துடைய தந்தையுடைய அண்ணன் தம்பி. மையத்துடைய தாயுடைய அண்ணன் தம்பி கிடையாது, மையத்துடைய தந்தையுடைய அண்ணன் தம்பி. இவர் எல்லாருமே அசபாவாக கருதப்படுவார்கள். ஆச்சுங்களா பை? சரி. இந்த
ஜுசு அபியில் அஹுன்னு சொன்னோம்ல, இந்த அஹில் யாருக்கு முதல் முக்கியத்துவம்? அஹுல்லி அபின் உம்மின், சொந்த சகோதரனாக இருக்க வேண்டும். ஒரே தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்த சகோதரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவர்கள் இல்லாவிட்டால் அஹுல்லி அபு, தந்தை வழி சகோதரருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் தாய் வழி சகோதரர் இருக்கிறாங்களே, அவங்க என்றைக்கும் அசபா வர முடியாது. அஹுல்லி இருக்காங்களே, தாய் வழி சகோதரர்கள், அவங்க என்றைக்குமே ஏன் அசபா வர முடியாது? அவங்க கொடுக்க தாய் வந்துட்டாங்களே, மையத்துக்கும் அவருக்கு மத்தியில் யார் வந்துடுறா? தாய் வந்துடுறாங்க. அதனால் அவர்கள் அசபாவாக இருக்க முடியாது. எந்த மையத்துக்கும் அவளுக்கு மத்தியில் பெண் குறுக்கிடக்கூடாது. அவர்கள் தான் நேரடி அசபாவாக கருது. அணைஞ்சுங்களா? சரி சரி. அதுக்கடுத்தது இவர்கள் யாருமே இல்லைன்னா இப்போ அடுத்த அசபா யார் கொண்டு வர்றது? அது அசபத்தும் பிகைரி. இது 4 பெண்கள். இந்த 4 பெண்கள் இவர்கள் நேரடி அசபாவாக இல்லாவிட்டாலும் இவர்களின் சகோதரர்களின் மூலமாக இவர்களும் சேர்ந்து அசபாவாக ஆவார்கள். இவர்கள் சகோதரர்கள் மூலமாக இவர்கள் பிந்த் மகள், ஒரே ஒரு மகள் இருந்தால் பங்கு தான். என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? அன்னிஸ்ஃபுல் இல் வாஹிதா, ஒருத்தர் இருந்தால் பாதி. பிந்துடனே மகளுடனே மகன் இருந்தால் என்ன? 2 பேரும் சேர்ந்து அசபாவாயிடுவாங்க. அசபாவாகி 2 பேருக்கு எப்படி கொடுக்கணும்? லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், ஒரு ஆணுக்கு 2 பெண்களின் பங்காக பிரித்து கொடுக்க வேண்டும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்று கொடுக்க வேண்டும். பிந்து. அடுத்து யாருங்க? பிந்து இல்லாவிட்டால் பிந்து லிபுன், பேத்தி, மகனுடைய மகள். இவர்களும் இல்லாவிட்டால் உஹ்துல்லி அபின் உம்மின், சொந்த சகோதரி, ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த நேரடி சகோதரி. இவள் அசபாவாக எப்போ இவங்க பின்துல் லிபின் எப்போ அசபாவாவார்? இப்னுல் லிபினை கொண்டு. பேரன் பேத்தி எப்போ அசபாவாங்க? பேரனை கொண்டு. உஹ்துல்லி அபின் உம்மின் யாரை கொண்டு அசபாவாங்க? அஹுல்லி அபின் உம்மின், சொந்த சகோதரன் இருந்தால் இவர்கள் அசபாவாவார்கள். இவங்க இல்லைன்னா அடுத்து உஹ்துல்லி அபு, தந்தை வழி சகோதரி. இவங்க எப்போ அசபாவாங்க? அஹுல்லி அபின் இருந்தால் இவங்க அசபாவாங்க. இப்போ இவங்க 4 பேருமே தங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களின் காரணமாக, அவர்களின் காரணமாக இவர்கள் அசபாவாக ஆகிறார்கள். இவங்கெல்லாம் இல்லாத கட்டத்தில் இவங்க. சரி, இவங்களும் யாருமே இல்லைங்கும் போது 3வது அசபத்துன் மகரி. இது யாருங்க? உஹ்து, சகோதரி மட்டும் இருக்கிறாங்க, கூட சகோதரன் இல்லை. அப்போ மகள் பிந்தும் உஹ்தும் இருந்தால் பிந்துக்கு நிஸ்பு கொடுத்தது போக மிச்சம் யாருக்கு வந்துடுங்க? உஹ்துக்கு வந்துடும். உஹ்து அசபாவாக கணக்கிடப்படுவாள். அவளுக்கு மிச்ச சொத்து போயிடும் உஹ்து. ஏன்னா பெருமாள் சொன்னாங்க, இஜாவுல்லா அஹவாத்தி மால் பனாத்தி அசபத்தன், சகோதரிகளை பிந்த் மகள் மட்டும் இருந்தால் அசபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னே வந்துடும். இது 1வது. இவங்க 2 பேர் தான். ஒன்று உஹ்து மால் பிந்த், உஹ்துல்லி அபின் மால் பிந்த், நேரடி சகோதரி இல்லாத நேரத்தில் தந்தை வரி சகோதரி மகளுடனே அவள் அசபாவாக கணக்கிடப்படுவாள். அப்போது இந்த வரிசை இப்படி தான் 1 2 3 4. இவங்க இல்லைன்னா இவங்க இல்லைன்னா இவங்க இல்லாட்டி இவங்க. இந்த அசபத்தும் பினப்சி யாருமே இல்லைன்னா அசபத்தும் பிகைரி, சகோதரனோடு சேர்ந்து வரக்கூடியவர்கள் அசபாவாக வருவார்கள். இவர்களும் யாரும் இல்லாத பட்சத்தில் சொந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, இவங்க இல்லாட்டி இவங்க, இந்த 2 பேரும் அசபாவாக வருவார்கள். இப்போ இது அசபாவுடைய சட்டங்கள் இருக்குது. இந்த பாடங்களை சந்தேகம் தான் எழுதி வச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த கிதாபு ஃபுல்லாக வாசிப்போம். வாசிக்கிற நேரத்தில் மற்ற சின்ன சந்தேகங்கள், சில பிரிவு சட்டங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நினச்சிங்களா? சரி, இவர்கள் இப்னு அசபாவாக பின்த் இருந்தால் அவங்க கூட சேர்ந்து அவங்க அசபாவிடுவாங்க இல்லையா? சரி, அதே மாதிரி அபு ஜத் அஹு அசபாவாகும்போது அஹுடனே உஹ்து இருந்தால் அவங்க அசபாவிடுவாங்க இல்லையா? இப்னுல் அஹ் இருக்கும்போது அவங்க கூட பின்துல் அஹ் இருந்தால் அவங்களும் அசபாவிடுவாங்க. ஆனால் அம்மு இருக்கிறாங்க, அம்முடனே அம்மத்து இருக்கிறாங்க, அசபாவாங்கடா ஆக மாட்டாங்க. அதாவது ஒரு மனிதர் இறந்து போயிட்டார், அவர் சொத்துக்களுக்கு வாரிசு யாருமே இல்லை. இப்போ சொத்துக்களை என்ன செய்ய, வேறு யாருமே இல்லை, சின்னத்தா மட்டும் இருக்கார். யார் இருக்காங்க? சின்னத்தான் யார்? அத்தாவுடைய கூட பிறந்த தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. அத்தாவோட கூட பிறந்த தம்பிக்கு என்ன சொல்லுவோம்? சின்னத்தா, அம்மு. அத்தாவோட கூட பிறந்த தங்கச்சிக்கு என்ன சொல்லுவோம்? மாமி. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பாய்? சின்னம்மாவா? குப்பிமான்னு சொல்லுவாங்க, பூப்பின்னு சொல்லுவாங்க உருதில், மாமின்னு சொல்லுவாங்க, அத்தைன்னு சொல்லுவாங்களே இந்துக்கள் எப்படி சொல்லுவாங்க? அத்தாவுடனே கூட பிறந்த தங்கச்சிக்கு அத்தையா? அத்தை. இப்போது சின்னப்பா அத்தாவுடனே கூட பிறந்த தம்பி இருக்கார், சின்னத்தா சிச்சா வச்சு, அவருக்கு சொத்து போகும், அத்தைக்கு போகாது, மாமிக்கு போகாது. மாமிக்கு ஒரு பைசா கொடுக்க கிடையாது. ஒருத்தர் இறந்து போயிட்டார், இப்போ அவருக்கு அத்தா வேறு யாரும் சொந்த பந்தம் இல்லை,
வாப்பாவுடனே கூட பிறந்த தம்பியும் தங்கச்சியும் இருக்கிறாங்க. இப்போ தங்கச்சி எனக்கு பாதி கொடு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. முழு சொத்து யாருக்கு போயிடும்? தம்பிக்கு தான். இங்கே லிதக்கரிமத்தில் அல்ல உன்சைன் பேச்சே கிடையாது. ஏன்னு கேட்டால் அத்தாவுடனே கூட பிறந்த தங்கச்சிக்கு மார்க் சட்டப்படி ஃபரந்து எதுவுமே இல்லை, அந்த மார்க்கை நிர்ணயிக்கலை. யாருக்கு ஃபரந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர் தன் சகோதரனோடு சேர்ந்து அவர் அசபாவாக மாறுவார். இப்படி போல பின்த்து இபனோடு சேர்ந்து, உஹ்து வந்து அஹுடனே சேர்ந்து, பின்துல் இபன் இபனுல் இபனோடு சேர்ந்து, யாருக்கு மார்க்கத்தில் சட்டப்படி ஃபரந்து அவர்களுக்கு பங்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தன் சகோதரர்களோடு சேர்ந்து அசபாவாக ஆவார்கள். அம்மத்து, அம்மத்துனா யாரு? அத்தா கூட பிறந்த தங்கச்சி. அந்த அம்மத்துக்கு எந்த பங்கும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதால் அம்முடன் சேர்ந்து அவர்கள் அசபாவாக ஆக மாட்டார்கள். புரிஞ்சுங்களா? சரி, அதே மாதிரி அம்மு இல்லைன்னா இப்னுல் அம்முக்கு போகும், வேறு யாரும் இல்லைன்னா. இது அசபாவுடைய முறை. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, சரி. இப்போ அடுத்தது ஹுஜுபு. ஹுஜுபு அப்படின்னு சொன்னால் யார் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் வேறு சிலரின் காரணமாக அவர்களின் பங்கு குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும். இதுக்கு பேர் ஹுஜுப். ஹஜபனா தடுத்தான் அப்படின்னு, ஹிஜாப்னா தடைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஹுஜுப் வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஹுஜுபே நுக்சான், இன்னொன்று ஹுஜுபே ஹிர்மான் அப்படின்னு பேர். ஹுஜுபே நுக்சான் ஒன்று, ஹுஜுபே ஹிர்மான் ஒன்று. ஆமாம், நுக்சான் என்ன அர்த்தம்? சிலருடைய பங்குகள் வேறு சிலரின் காரணமாக ஒரு அளவு குறைக்கப்படும். அது யாரு? 4 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஜவுஜு, ஜவுஜத்து, உம்மு, பின்த்து, உஹ்துல் யாபின், மொத்தம் 5 பேர். இந்த 5 பேருடைய பங்கும் ஒரு கட்டத்தில் சிலர் இருந்தால் ஒரு பங்கு, சிலரின் காரணமாக அவர் பங்குகள் குறைக்கப்படும், தடுக்கப்படும், நுக்சான் குறைவு ஏற்படுத்தப்படும் அவருடைய பங்குகள்ல. உதாரணமாக ஜவுஜ், மனைவி கணவர் இருக்கிறார், கணவருக்கு எவ்வளோங்க? அந்நிஸ்பு, பாதி கொடுக்கணும். இந்த அதமில் வலதி, குழந்தை இல்லைன்னா மனைவியுடைய பங்குல கணவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? பாதி கிடைக்கும். ஒரு குழந்தை இருந்தால் என்னவாயிருங்க? அது கால்வாசியார். அதே மாதிரி மனைவிக்கு குழந்தைகள் இல்லை என்று, இறந்து போன கணவருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் கால்வாசி கிடைக்கும். குழந்தை இருந்தால் 8/1 கிடைக்கும். அந்த கணவருக்கு வேறு மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான். இப்ப சைது இறந்து போயிட்டாரு, ஏற்கனவே வேற கல்யாணம் முடிச்சா அவருக்கு 15 வயசுல பையன் வச்சிருக்கான். இப்ப 2வது கல்யாணம் இப்பதான் முடிச்சாரு, 1 வருஷம் ஆச்சு. இப்ப இறந்து போயிட்டாரு. இப்ப இந்த மனைவிக்கு 8/1 தான் கிடைக்கும். ஏன்னா வேறு மனைவியின் மூலமாக பிறந்த குழந்தை இருக்கா இல்லையா? இல்ல, குழந்தை இறந்து போனவருக்கு இருந்தால், இந்த மனைவிக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை, இறந்து போனவர் குழந்தை இருந்தால் 4/1 என்னவாயிரும்? 8/1 ஆயிரும். அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து யாரும் இல்லைன்னா 3/1 கிடைக்கும். குழந்தைகள் யாரும் இருந்தாங்கன்னா 6/1 ஆயிரும். பின்துல் இபுன், பின்துல்னா பேத்தி, மகனுடைய மகள், இவங்களுக்கு வந்து பின்துல் இபுன் மட்டும் இருந்தால் நிஸ்பு கிடைக்கும். கூட வந்து பின்த்து இருந்தால் பின்த்துக்கு நிஸ்பு கிடைக்கும். இவங்களுக்கு 6/1, தக்கமிழத்தில் சுருசைன்னு சுதுசு 6/1 ஆயிரும். அதே மாதிரி உஹ்துல் யாபு, இவங்க மட்டும் இருந்தாலும் நிஸ்பு கிடைக்கும். ஆனா உஹ்து இருந்தா என்ன ஆயிரும்? ஒரு உஹ்து இருந்தால் உஹ்துல் யாபு, தந்தை வழி சகோதரிக்கு என்ன ஆயிருங்க? 6/1 சுருங்கிவிடும். அப்ப இவர்கள் எல்லாம் தனக்கு கிடைத்த பங்கை வேறு ஒருவர் இருந்தால் இவருடைய பங்கு குறைக்கப்படும். இதுக்கு ஹுஜுபே நுக்சான் என்று சொல்லப்படும். அடுத்து ஹுஜுபே ஹிர்மான்னா முற்றிலும் நீக்கப்படுது. இது ஒரு பங்காக குறைக்கப்படுறது, இதுக்கு பேர் நுக்சான். ஹுஜுபே ஹிர்மான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒருத்தருடைய பங்கு வந்து முற்றிலும் குறைக்கப்படும். இது யார் யாருக்கு? இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு, ஒரு சிலர் எந்த காலத்திலேயும் அவர்கள் ஹிர்மான் ஆக்கப்பட மாட்டார்கள், பங்கு இல்லாமல் போகவே மாட்டாங்க. அது யாருங்க? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 பேருக்கும் இவர் இறந்து போனால் அவரை சுற்றி இந்த 6 பேர் இருந்தாலும் கட்டாயமா பங்கு கிடைக்கும். கூடவோ குறைச்சலோ கிடைக்கும். அறவே பங்கு இல்லாத நிலை இவர்கள் 6 பேருக்கும் ஏற்படாது. யாரு? இபுனு, பின்த்து, அபு, உம்மு, ஜவுஜு, ஜவுஜத்து, மகன், மகள், தந்தை, தாய், கணவன், மனைவி, இந்த 6 பேருக்கும் கட்டாயமாக பங்கு கிடைத்துத்தான் தீரும். கிடைக்காம போகுது, கொஞ்சம் கூட குறைச்சோ கிடைக்கும். இப்ப ஜவுஜு இருக்காரு, அரைவாசி கிடைக்கும். குழந்தை இருந்தா காவாசி கிடைக்கும். இந்த மாதிரி அவர்களுக்கு கூடுதல் குறைவு ஏற்படுமே ஒழிய சுத்தமா இல்லாமல் போகாது. இவங்க லா யுஹ்ஜபூன அபதன், லா யுஹ்ரமூன அபதன், ஒரு காலம் இவர்கள் பங்கை விட்டு நீக்கப்பட மாட்டார்கள். இவர் அல்லாத மற்ற எல்லாருமே, யார் யாரெல்லாம் இந்த 6 பேர், 1, 2, 3, 4, 5, 6 பேர் சொல்லாம இந்த 6 பேரை தவிர மிச்சம் உள்ள 6 பேர் இருப்பாங்க இல்லையா, மொத்தம் 12 பேர் பங்கு கொடுக்கப்பட்டது. இவங்க எப்பயுமே வந்து இருக்கவும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உதாரணமாக ஜத்து பங்கு இருக்கும், ஆனா அபுவை கொண்டு அவர்கள் முற்றிலுமாக சாக்கித்தாகுவார்கள், பங்கு கிடைக்காமல். பின்துல் இபுன், மகனுடைய மகள், பேத்தி, இவர்கள் இபுனை கொண்டு சாக்கித்தாகி விடுவார்கள். அது மாதிரி உஹ்து, இவர்கள் அபுவை கொண்டு சாக்கித்தாவார்கள். அபுவை கொண்டு சாக்கித்தாவாங்க. அது மாதிரி உஹ்துல் அபு, உஹ்துல் உம்மு யாரா இருந்தாலும்
ஜத்தத் இருப்பாங்க, அவங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா உம்மை கொண்டவங்க சாக்கி தருவாங்க. இதே மாதிரி இவர்கள் எல்லாருமே சாக்கி தாவார்கள், பங்கு தடுக்கப்படும். ஆனா இவர்களுக்கு என்றைக்குமே தடுக்கப்படாது. இது ஹுஜுபுடைய பாடம், இதை விளைக்கணும். அப்ப நம்ம கணக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்கணும், யாராவது தடுக்கப்படக்கூடியவர்கள் சாக்கித்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவர்களை நீக்கி விட்டு தான் மற்றபடி நம்ம கணக்கு போட வேண்டும். சரிங்களா? நினைச்சீங்களா? சரி. அடுத்து நம்ம கணக்கில் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே 10th படிச்சவங்க தானே? 10th +2 படிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்களா? நீங்க படிச்சிருக்க காலேஜ் பிகாமா? சரி, இப்ப எல்லாம் படிச்சிருக்கீங்க. அதனால இப்ப இந்த நம்ம சிராஜி புத்தகம் இருக்குல்ல, இது இன்றைக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம். 800 வருஷத்துக்கு முன்னாடி அதுமே எத்தனையோ கணக்குகள்லாம் மாறிடுச்சு இல்லையா? இப்போ இவங்க அந்த காலத்தில் உள்ள முறைப்படி நமக்கு கணக்குல சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டம். முத்தஜானி செய்னி, முத்தமாசலேனி, முத்தபாயினேனின்னு வார்த்தையில கொண்டு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய முறையில இருக்கும் அது. இப்ப நம்முடைய காலத்துல கொஞ்சம் எல்லாமே கணக்கு வழக்கக்கூடிய முறைகள் கொஞ்சம் மாத்திட்டாங்க இல்லையா? இப்ப நான் இப்ப தற்கால முறைப்படி சொல்லித்தரேன். ஏன்னா நீங்களாம் 10th படிச்சிருக்கீங்க, அதனால அந்த முறைப்படி சொல்லித்தரேன். கிதாபுல் உலூம் எப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். என்னன்னு கேட்டா மீசிமா படிச்சிருக்கீங்களா? மீசிமா மீ பேவா அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி பின்ன கூட்டல், பின்ன கூட்டல், பின்ன கழித்தல், இதை கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நம்ம கணக்கு வழக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பின்னத்தை சுருக்கம், பின்னத்தை பின்னம் சுருக்கம், பின்னத்தை சுருக்கிறது. அதே மாதிரி தசம பின்னம், இது இந்த காலத்துடைய கணக்கு வழக்குது. இதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மீசிமான்னு சொல்றோம்ல பை, இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க பை? எல்சிஎம். இதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க ஜி? அரபியில் இதுக்கு மா மா பா, இது அரபியில். என்ன சொல்றேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த மீ பேவான்னு சொல்றாங்களே, இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? ஜிசிடியா? படிக்கலையா? 10th இங்கிலீஷ் படிச்சாங்க இல்லையா? ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெச்சிஎஃப் படிச்சிருக்கீங்களா? இல்லை எல்சிஎம் படிச்சதே இல்லைங்களா? ஸ்கில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சது யார் பகை தூப்பா? 10th + இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு எல்சிஎம் வரவே இல்லையா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சது வேற யாரு? சரி, எல்சிஎம் ஜிசிடின்னு சொல்லுவாங்க, ஹெச்சிஎஃப் ரெண்டு ஒன்று தான். ஜிசிடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரபியில் ஹாஃபு மீமு அலிஃபு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப லேசாக சொல்லித்தராங்க. ஒன்றும் இல்லை, பார்க்குறது பெருசு பெருசாக இருக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, அப்படின்னா என்னன்னு கேட்டா மிகச்சிறிய மடங்கு, மிகச்சிறிய பொது மடங்குன்னு அர்த்தம். மீசிமான மிகச்சிறிய பொது மடங்கு. இது மிகப்பெரிய பொது வகு எண், வகு எண் இது மடங்கு. வகு எண் மடங்குன்னு அர்த்தம் என்ன? இப்ப பாருங்க, உதாரணம் 2 நம்பர் இருக்கு, 4 6 இருக்கு. இந்த 4க்கும் இந்த 4க்கும் வகுக்கூடிய நம்பர் இருக்கு. என்ன? 4 2ஆல வகுக்கலாம், இந்த 6 2ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம். அப்ப 2க்கும் பொது வகு என்னதுங்க? 2. இந்த 2 தான் இதுக்கு மீசிமா, மிகச்சிறிய பொது வகு எண். மீ பேவா, மீ பேவா ஆச்சுங்களா? நான் வான் போடுறேன்னு வகு எண், மிகச்சிறிய பொது வகு எண். இதை மீ பேவா மிகச்சிறிய மடங்கு. 4உடைய மடங்கு என்ன? 4 8 12, ஒரு நாள் 2 2 8 3 12 16 போயிட்டு இருக்குல்லையா? போயிட்டே இருக்கு. இப்போ 6உடைய மடங்கு என்ன? 6 12 3 2 12 3 18. இது எங்க போய் 2 ஒன்னா சேருதுன்னு பார்த்தா நிறைய இடத்துல ஒன்னா வரும். அதுல மிக சிறிய பொது மடங்கு எது? 4க்கும் 6க்கும் 4 8 12 16 4 4 16 5 5 20 6 24 28 32. இப்போதான் இப்ப 6 சொல்லுங்க. 6 12 24 போயிட்டு இருக்கா? இப்ப பாருங்க, எது எது ஒண்ணா இருக்கு பாருங்க. இல்ல
12 இங்கேயும் 12 இருக்குது, 24 இங்க 24 இருக்கு. அப்ப இது மாதிரி போயிட்டே இருக்கும், நிறைய வரும். இதுல மிக சிறியது எதுங்க? 12. இந்த 12 வந்து மிகச்சிறிய பொது மடங்கு. பொது மடங்கு இதெல்லாம் பொது மடங்கு. பொது மடங்குல ரொம்ப சின்னது இது. இது மிகச்சிறிய மிக சிறிய பொது மடங்கு. இதுங்க 12. அப்ப 4 6க்கும் மீசிமா வந்து 12, மீபேவா வந்து 2. மிகச்சிறிய மிகப்பெரிய, இங்க பெரிய கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய பொது வகை. ஏன்னா வேற வேற நிறைய சிலலாம் வந்து சின்னது இருக்கும் பெருசு இருக்கும். பெருசு என்ன? இங்க பாரு, உதாரணமாக 12 18 இருக்கு. 12 வகை என்னங்க? 2 4 3 6 எல்லாத்தையும் வகுக்கும். இந்த 8 எடுத்துங்க, 18 எடுத்துங்க, 2ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம், 6ஆலையும் வகுக்கலாம், 9ஆலையும் 9 2 9 9ஆலையும் வகுக்கலாம் இல்லையா? இவ 2க்கும் பொது வகை என்னது? 2ம் பொது வகை தான், 3ம் பொது வகை தான், 6ம் பொது வகை தான். 4 பொது வகை எண் இல்லை, 9 பொது வகை எண் இல்லை. இப்ப இந்த 3ல பெருசு எதுங்க? 6. இப்ப 6 தான் மீபேவா. 6 வந்து மிகப்பெரிய பொது வகு எண். பொது வகு எண் மீபேவா. மீபேவான்னு சொல்ல, மீ போவான்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லலாம். மிகப்பெரிய பொது வகு எண். நீ மீ பே போவான்னு சொல்லிக்கோ. இது மிகச்சிறிய மடங்கு. இது ரெண்டும் எது கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, பின்ன கூட்டல் கழித்தலுக்கு ரொம்ப தேவைப்படும். பின்னத்தை கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் இந்த நம்பர்கள் அதிகமா தேவைப்படக்கூடியதா இருக்கும். புரிஞ்சுங்களா? பின்ன கூட்டல் எப்படி? உதாரணம் பாருங்க. இப்ப கால் பிளஸ் கால் எப்படி கூட்டுவீங்க? எப்படி வாயில சொல்லிடுவியா? சரி. இப்ப 4 4 இருக்கா? பொது 4 பொது நம்பர் 4 4 போட்டுக்கணும். 4 4 இந்த 1 இந்த 1 கொண்டு போட்டா என்ன ஆயிருங்க? 2/4000. இது சுருக்கலாம், பின்ன சுருக்கலாம். ரெண்டுக்கும் பொது நம்பர் இருக்குல்ல, பொது நம்பர் ஓ 2 2 2 2 4 சுருக்குன்னா 1/2. இது கூட்டல், பின்னத்தை கூட்டுற முறை. இப்ப இதே வந்து கீழே ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கழிக்கிறது அப்படிதான். இப்ப 4/4ல 3 இருக்கு, முக்கால் கழித்தல் கால் எவ்வளவு வரும்ப விட? முக்கால கால் போன எவ்வளோ? எப்படி சொல்றீங்க? கீழே 4 போட்டுற வேண்டியது. இந்த 3 கழித்தல் 1 போட்டா 2/4 வரும். இது சுருக்கனா 1/2 வந்துடும். இது வந்து பின்ன கூட்டல் கழித்தல். கீழே நம்பரவா, கீழே உள்ளது பேர் என்ன சொல்லுவாங்க? பகுதி. மேல உள்ளதுக்கு பேர் என்ன? தொகுதின்னு சொல்லுவாங்க. இப்ப இது இந்த பகுதி 2 ஒன்னா இருக்கிற நேரத்துல நம்ம ஈஸியா போட்டுடலாம். பகுதி வேற வேறையா இருந்தா அப்பதான் நம்ம இந்த மீபேவா மீசியமா இதெல்லாம் கொண்டு அதை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இப்போ உதாரணமாக 3/8 கூட்டல் 3/5 அப்படி இருக்கு. இப்படி கூட்டுறது ரெண்டையும். இப்ப 8க்கும் 5க்கும் 8 5 வேற வேற நம்பர் இருக்கு. இதுக்கு பொது நம்பர் எது இருக்கா பாக்குறோம். நம்பர் இருக்கா? இல்ல. பொது நம்பர் எது இருக்காப்பா? அப்படி பெருக்கிருங்க. 8 40. இது 40 தான். இது பொது மடங்கு. இதனுடைய மீசிமா என்னங்க? 8 5 மீசிமா என்ன? 40. ஏன்னா பொது மடங்கு வேற எதுவும் இல்லைன்னா 8 5 40ன்னு போட்டோம். இப்ப 40ல எத்தனை 8 இருக்கு? 5 8 இருக்கு. இதே 5ஆல பெருக்கிருங்க. 5 3 15. 40ல எத்தனை 5 இருக்கு? 8 5 3 8 24. இப்ப கூட்டுங்க. 3 8 தானே வச்சுங்க. 8 5 எத்தனை 8 இருக்கு? எத்தனை 5 இருக்கு? 8 இருக்கா? மீதி 8ஆல பெருக்கிடணும். என்ன வேற? 3 8 24. அப்ப எத்தனை சொன்ன கூட்டுங்க? வருது 39. 40ல 39. இதுதான் விட. இது ரெண்டையும் கூட்டினா அதுதான் விட. 39 40. புரிஞ்சுங்களா? ஏன் இதை வந்து 8 5ஆல பெருக்கிறோம்? 3 5ஆல பெருக்கு 3 15ன்னு போட்டோம். ஒரு பின்னத்தை வந்து சமமான எந்த எண்ணால் பெருக்கினாலும், புரிஞ்சுங்களா, சமமான எந்த எண்ணால் பெருக்கினாலும் எந்த எண்ணால் வகுத்தாலும் பின்னத்துடைய மதிப்பு மாறாது. புரிஞ்சுங்களா? இதை விளங்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க, 3/5 இது ரெண்டையுமே 2ஆல பெருக்குங்க. 2 3 6 2 5 2 1 தான். 5ல் 3ன்னு சொன்னாலும் 15 6ன்னு சொன்னாலும் 2ஆல பெருக்கணும். 2 5 10. 10ல் 6 2 இது 2ஆல பெருக்குமா? இது 2ஆல பெருக்குமா? 2 3 6 2 5 10. மதிப்பு மாறுமா? மாறவே மாறாது. இது அப்படியே ஒரு 10ஆல பெருக்குங்க. இன்ட்டு 10. மேலையும் கீழையும் ஒரே நம்பரால பெருக்கணும். அப்ப 60/100. 100 ரூபாயில 60 ரூபா கொடுத்தாலும் சரி, 5 ரூபாயில 3 2 ஒன்று தான். 5ல் 3 அப்படின்னாலும் 100ல் 60நாலும் ஒன்று தான். 5ல் 3 பங்கு, 5 பங்கா போட்டு 3 பங்கு. இப்ப 100 ரூபா உங்க கையில கொடுத்து
5 பங்கா பார்த்து 3 பங்கு எடுத்துக்கப்பா, எவ்வளோ கொடுப்பா? அப்போ எவ்வளோ எடுப்ப நீ? எவ்வளோ எடுப்ப? அதான் 100 ரூபா 60 ரூபானா வந்து மதிப்பு மேலையும் கீழையும் ஒரே மாதிரி பெருக்கினாலோ வகுத்தாலோ மதிப்பு மாறவே மாறாது. 100 60 இது ரெண்டையுமே 5ஆல வகுத்துருங்க. 60 5ஆல வகுத்துருங்க. எத்தனை 5? 12 60. 100 5ஆல வாங்க 20. இப்போ 20/15 கீழ் 20, அது 20 15 அப்படி சொல்லலாம். இப்போ இது மதிப்பு அது மதிப்பு ஒன்று தான். ஒரே ஒரு பின்னத்தை ஒரே எண்ணால் பெருக்கினாலும் ஒரே எண்ணால் வகுத்தாலும் அந்த பின்னத்துடைய மதிப்பு அறவே மாறாது. 15 கீழ் 20 பின்னத்துடைய மதிப்பு மாறாது. இந்த சம பின்னங்கள் எல்லாமே இது எல்லாமே சம பின்னங்கள் தான். அதனால இப்ப நம்ம வந்து இத சட்டப்படி என்ன சுருக்கமா நான் போட்டேன். விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 8 இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. எப்படி கூட்ட தெரியல நமக்கு. அதனால இந்த 8யும் 5க்கும் பொதுவான ஒரு நம்பர் 40. 40ஆக அதை மாத்திக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க 3/8 இருக்குல்ல, இதை வந்து நான் இங்க இது அப்படியே 5ஆல பெருக்கிறோம். I8 40, I3 15. இப்ப 8 3 8னாலும் 15 40னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி 3/5 இருக்கு பாத்தீங்களா, இதையும் நம்ம வந்து 40 பேசிக்கா வச்சு மாத்திடுறோம். இப்ப எப்ப 40 ஆகும்? 5 8ஆல பெருக்கிறோம். I8 இது 8ஆல பெருக்க 3 8 24. அப்ப 2 சமபின்னம் ஆயிடுச்சு. இப்போ 40 24 40 15 ஒரே தொகுதி உள்ள ஒரே பகுதி உள்ள பின்னமா ஆயிடுச்சா? இது ஆயிடுச்சு. இப்ப நம்ம கூட்டுறது ஈஸி. 15/40 கூட்டல் 24/40 ஈஸ் ஈக்குவல் டு 40 இங்கே 39 வந்துருச்சா? அதான் இப்படி போடுறதுக்கு பதிலாக தான் என்ன செஞ்சோம், 40 பொதுவா போட்டுட்டு இதை மேல உள்ளது 8ஆல பெருக்கி போட்டோம், மேல 5ஆல பெருக்கியும் இது 8ஆல பெருக்கியும் போட்டு 39/40 5 பின்னத்தை கூட்டுற மாதிரி ஏற்கனவே நீங்க 10th படிச்சிருக்கீங்க, +2 படிச்சிருக்கீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ரிகர்சல் தான் இது. படிக்காதவங்களுக்கு தான் ரொம்ப விளக்கமா சொல்லணும். படிச்சவங்க நீங்க விளக்கம் வச்சிருப்பீங்க. இப்ப எப்ப மீசிமா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் வந்து இங்க பாருங்க, 4/1 கூட்டல் 6/1 கூட்டல் 8/1 1/8 1/6 1 கூட்டல் 1/15 இப்படி கூட்டுவீங்க. இதை அப்படி பெருக்கிட்டே போறதா? 4 6 இதுதான் மீசிமா கண்டுபிடிப்போம். 4 6 8 15 மீசிமா கண்டுபிடிப்போம். பொது நம்பர் போட்டுக்குவோம் இல்லையா? இது ரெண்டுக்கும் பொது நம்பர் நான் 2 போட்டுக்குவோம். 2 2 4 2 3 6 2 4 8 15க்கு பொது நம்பர் அப்படி போட்டுருவோம். அடுத்தது இப்ப 2 மறுபடியும் கொண்டுருவோம். 2 2 3 இங்க 2 இருக்கு இல்லையா? 4 2 பொது நம்பர் இருக்கு. 2 2 2 2 4 15 அப்படி போட்டுருவோம். அடுத்தது 3 கொண்டு வருவோம். இந்த 1 அப்படி இறக்கி போட்டுருங்க. 1 3 3 இந்த 2 அப்படி போட்டுருங்க. 3 5 15 முடிஞ்சு. அதுக்கு மேல பொது நம்பர் இல்லை. இப்படி போட்டு 2 2 4 3 12 2 12 24 4 5 24 120. இப்போ 120 தான் இதுக்கு மிகப்பெரிய பொது வகை. 120 தான் மீபேவா. மீசிமா மீபேவா மிகச்சிறிய மடங்கு தானேப்பா, மீசிமா தான்ப்பா. அதாவது குழம்பு பாருங்க. மீசிமா 120. இப்போ 120 பேசிக்கே கணக்கு போட்டா ஈஸியா கணக்கு வந்துடும் அர்த்தம். அதாவது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 இந்த 1ஆல பெருக்கினா எந்த மதிப்பும் இல்லை. ஒரு பின்னத்துக்கு எந்த நம்பரையும் 1ஆல பெருக்குனா அதே மதிப்பு தான் வரும். 2 × 3 × 2 × 5 பெருக்கினா எத்தனை வரும்? 120. 2 10 3 30 2 30 60 2 60 120. அங்கே இதுதான் என்னுடைய மீசிமா. இதை வச்சு நம்ம அந்த கணக்கை நம்ம கூட்டினா ஈஸியாக வந்துடும். இப்போ கூட்டி பாருங்க. 120 பேசிக்கா போட்டுருங்க. 120 எத்தனை நாள் இருக்கு? 30. அப்ப என்ன செய்யணும்? இந்த 1 30ஆல பெருக்கணும். 30 நான் 3 12 எத்தனை 6 இருக்கு? அப்ப எத்தனை நாள் பெருக்குங்க? இதை 1 20ஆல பெருக்கணும். +20. எத்தனை 8 இருக்கு? 15 8 இந்த எத்தனை நாள் பெருக்குங்க? இதை 1 15ஆல பெருக்கணும். +15. இப்ப எத்தனை 15 இருக்கு 120ல? 8. அப்ப எத்தனை 1 எத்தனை பெருக்கணும்? 8ஆல பெருக்கணும். கூட்டல் 8. என்ன வரும் இப்போ? கூட்டி பாருங்க.
30 50 65 என்னவா 65 50 65 64 70 120 73 இதான் விடை. இதை கூட்டு இந்த பின்னத்தை கூட்டினா விட என்ன வருங்க 120 73. இதே இங்க நம்பர் வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப 4 2 6 3 8 5 15 7. இப்ப என்ன செய்வீங்க? இதேதான் மீசியம். இதுக்கு கீழே உள்ளதுக்கெல்லாம் மீசியம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு மேல நம்பர் அதை இப்ப மேல 30 பேருக்கு இப்ப என்ன 2 30 நான் 224 எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் இருக்கா? இப்ப 2 என்னவா செய்யணும்? இப்ப என்ன வரும்? 2 30 60. எத்தனை 8 எத்தனை 6 இருக்கு? 26 இருக்கு. இப்ப 3 அதை 3 நாள் பெருக்கணும். 3 20 60. எத்தனை 8 இருக்கு 120ல? 15 8. இப்ப 5ஆல பெருக்குங்க 75. 15 5 75. அடுத்து எத்தனை 8 இருக்கு? எத்தனை 15 இருக்கு? 8 15. இப்ப 7ஆல பெருக்குங்க 7 8 56. இப்ப கூட்டுங்க, இதெல்லாம் கூட்டுங்க. 60 60 75 56. 11க்கு 1 மிச்சம் 18 25 251. தானப்பா? கரெக்ட் தானப்பா? ஃபுல் கரெக்டா? 251 வந்துருச்சு. 250க்கு கீழே என்ன இருக்கு? இப்ப 120 கம்மியா இருக்கு. தகா பின்னம் ஆயிடுச்சு. அதாவது கீழே தான் பெருசா இருக்கணும், மேல சின்னதா இருக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? மேல வந்து பெருசா இருக்கு. இல்ல இப்ப என்ன செய்வீங்க? இப்ப அதை என்ன செய்யணும்னா அதை வகுத்து போடணும். எப்படி வைப்பீங்க? 251 வகுத்தல் 120. எத்தனை? 2 120 240. மிச்சம் 11. அவ்வளவுதான். விடை என்ன? விடையாகிறது 2 11/120. இதான் என்னுடைய விடை. இதான் என்னுடைய கணக்கு விடை. இந்த கணக்குடைய விடை என்னங்க? 2 11/120. அப்போ ஒரு பின்னத்தை வந்து தகா பின்னமா இருந்தா அது வந்து கலப்பு பின்னமாக்கிறோம். கலப்பு பின்னம்னா முழு எண்களும் பின்னமும் கலந்ததுக்கு பேர் கலப்பு பின்னம் பேர். கலப்பு பின்னமான மாத்திடுவோம். புரிஞ்சுங்களா? ஒரு இன்னும் சொன்ன ஒரு பின்னத்தை வந்து 1ஆல பெருக்குன்னா எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய மதிப்பு மாறவே மாறாது. இப்ப பாருங்க, இப்ப 3/4 இருக்கு. பெருக்கல் 1 என்ன பை? அதேதான் 3/1ஆல பெருக்குன்னா அதன் மதிப்பு மாறவே மாறாது. ஜி இப்ப 3/4 முக்கால். இதை 2ஆல பெருக்கணும். இப்ப என்ன செய்யணும்? எப்படி பெருக்குவீங்க? பெருக்க முறை என்ன? அதே 4 கீழே போட்டுருங்க. 3 2 6. இதை மட்டும் பெருக்கி போட்டுருங்க. 3 2 6. இப்ப 6/4. இதுக்கு பொது நம்பர் இருக்கா? இருக்கு. 2 இருக்கு. 2ஆல அடிங்க. 3 2 6 2 2 4. இப்போ 3/2ன்னு வருது. 3 பேர் இது வந்து தகா பின்னம். இதை என்ன செய்யணுங்க? வகுக்கணும். வகுத்து அடி வந்துடுங்க. 2 2 மிச்சம் 1. இது விடையாகிறது 1 1/2. 1/2 2 முக்கா 1/2. இந்த கணக்கெல்லாம் ஒரு ரிகர்சல் தான் வேகமா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க எல்லாம் இதெல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சு 10th பாஸ் பண்ணி கொரோனால எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. அதனால இது வந்து உங்களுக்கு புதுசா மறுபடியும் சொல்லி தர வேண்டியது தேவையில்லை. அதனால எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தண்ணிப்பட்ட படமா இருக்கும். அதனால இது சும்மா இந்த கணக்கு அடுத்து நான் போடக்கூடிய கணக்காக மட்டும் உங்க சுருக்கமா சொல்லித்தரேன். பின்ன கூட்டல் பின்ன சுருக்கம்னா அதுதான். இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரே நம்பரால பின்ன மேலையும் கீழையும் பெருக்கினாலும் அதுதான் வரும். இப்போ ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை 1ஆல வகுத்தோம். இது 30/1 அர்த்தம்னா 30 1ஆல வகுத்தோம். விட என்ன வரும்? 30/30 என்ன வரும்? ஒரு நம்பர் அதே நம்பரால வகுத்தா என்ன வரும்? விடை 1. 0/30 விடை என்ன பை? விடை என்ன? 0. 30/0 என்ன விட? 30 0 வகுத்ததுல 30 எத்தனை 30 இருக்கு? ஒரு 30 எத்தனை 1 இருக்கு? 30 1 இருக்கு. 0 எத்தனை 30 இருக்கு? 0 30 தான். ஒன்றும் இல்லை. 30 எத்தனை 0 இருக்கு? 0வா? என்னவே பாடம் படிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன விட சொல்லுமா? அப்படின்னா என்ன?
இன்ஃபினிஷ்னா போயிட்டே இருக்கும், முடியவே இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீரோ இருக்கலாம், முடிவே இல்லை, முடிவில்லாத விடையது. அந்த முடிவே இல்லை இன்ஃபினிஷ்ங்கிறதுக்கு கணக்கில் இப்படி ஒரு சிம்பிள் கொடுப்போம். கணக்குடைய சிம்பிள்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இது போட்ட பை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு கணக்குடைய பெரிய விஷயத்தை சுருக்கமாக விளங்குறதுக்காண்டி போடப்படக்கூடிய சிம்பிள்ஸ். இது கணக்குடைய சிம்பிள்ஸ். கொஞ்சம் இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இந்த இது பெருசு, இது சின்னதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? சரி, இது பெருசு அல்ல அப்படின்னு, இது சமம். இதான் கணக்குடைய நிறைய சிம்பிள்ஸ் இருக்கலாம். எல்லாம் 10th படித்து கரைச்சி குடிச்சு வந்துருக்கீங்க, நமக்கு தேவையில்லை. இது ஒரு சுருக்கமாக விளங்கிது. சரி, அதான் சரி. இன்ஃபினிஷ்னா போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். சரி, தசம பின்னம் தெரியுமா உங்களுக்கு? இது இப்போ தற்காலத்தில் ஈஸியாக விளங்குறதுக்காக வேண்டி தசம பின்னம். இப்போ நம்ம 1/2ன்னு போகிறோம் இல்லையா? இது அசம்பிள் எப்படி எழுதுவோம்? 0/1/5 எழுதுவோம். 0.5 5னா அரைன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? 1/2. இப்போ 1 2 வகுக்க முடியாது, அதனால கூட வந்து ஒரு 0 சேர்த்துக்குவோம். எக்ஸ்ட்ரா 0 சேர்க்கும் போது இங்கே புள்ளி வச்சிருவோம். கொஞ்சம் போய் புள்ளி வச்சு என்ன செஞ்சிருவோம்? I2 10 0. இப்போ 0.5 இது தசம பின்னம். தசம பின்னத்தில் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் இந்த பாடங்கள்லாம் வந்து சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக போயிடும். இப்படி ஈஸியாக போகும். இப்போ கணவருக்கு எவ்வளோங்க? கணவருக்கு பங்கு எவ்வளோ? பாதி கணவருக்கு. இது மகள் பையன் இருந்தான்னா காவாசி கணவருக்கு, சவுஜுக்கு. மனைவியின் சட்டம் என்னங்க? மனைவிக்கு ரூபாய். பையன் குழந்தை இருந்தான்னா 8. இது எப்படி கொடுக்கலாம் அசம்பளத்தில்? 0.5, இது 0.25, இது 0.25 காவாசி. 8ல் 1க்கு 0.125. இந்த பை இப்படியாக நம்ம தசம பின்னம் எப்படி கொடுத்துட்டு போயிடலாம், ஈஸியாக பிரித்து கொடுத்துடணும். ஆனால் ஏன் தசம பின்னத்தை நம்ம இங்கே பயன்படுத்த முடியாது? ஒரு ரிமார்க் சொல்லித்தரதுக்காக வேண்டியாவது, ஒரு விளக்கத்துக்காக தசம பின்னம் பயன்படுத்திக்க. தசம பின்னத்தை பயன்படுத்தி நாம் இந்த முனாசபக கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, வாரிசுரிமை சட்டத்தை, அதை போட முடியாது. வேணும்னா இதையும் போட்டுட்டு அதை ரெஃபரன்ஸ்காண்டி குறிப்புக்காக கொடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால் தசம பின்ன கணக்குப்படிக்கு நிச்சயமாக பிரித்து கொடுத்தால் கொஞ்சோண்டு வித்தியாசம் வந்துடும். எப்படி வித்தியாசம் வரீங்க பாருங்க. அதனால தசம பின்ன கணக்கை வந்து ஈஸியாக இருந்தாலும் கூட, பிரித்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் கூட அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தினால் வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? சுலுசு 3ல் 1. ஒருத்தர் 3 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு, அம்மாவுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டால் 3ல் 1ங்க அப்படின்னா ஒரு கோடி அம்மா கொடுத்துரும். தசம பின்னமா சொல்லுங்க, இது அம்மாவுக்கு 3ல் 1. அரையை வந்து 0.5ன்னு சொல்லிட்டோம். 3ல் 1 தசமம் எப்படி சொல்லுங்க? 0.33. இது கரெக்டான அளவா? இது இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா இது வந்து இன்ஃபினிஷ் போயிட்டே இருக்கும். 3 3 3 3 3 3003 போடணும், போட்டாலும் முடியவே இல்லை. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி கடைசியாக ஒரு கோடு போட்டுருவாங்க, அப்போ நம்ம போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதை முடிக்க முடியாது. இதை கொண்டு துல்லியமா கணக்கு போட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, 1/3 தனப தசம பின்னம் 3 வகுத்துறோம். வகுக்க முடியல 10 ஆகுமா? என்ன சொல்ல? 3 9 மிச்சம் 1. இன்னொரு 0 சேர்த்துக்கும். 3 9 மிச்சம் 1. திரும்பி 0 சேர்த்துக்கும். 3 9 மிச்சம் 1. என்னைக்கு முடியும்? இப்படியே போர்டு கீழே போய் அது கீழே போயிட்டு தான் இருக்க வேண்டிய வழியா இந்த 3 வந்து முடியவே முடியாது. இப்படியே அது பாட்டுக்கு போர்டை தாண்டி போகும். அதனால போயிட்டே இருக்க முடியவே முடியாது. 3 போயிட்டே இருக்கு. கடைசி என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு கோடை போட்டு விட்டுருவாங்க. இது முடிவு இல்லாததுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இதுல என்ன பிரச்சனை? பிரிச்சு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ஒரு கணக்குல அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யணுங்க? வேற யாரும் இல்லை. என்ன செய்யணும்? அம்மாவுக்கு 3ல் 1, பாப்பாவுக்கு அசப்பா போயிடுவாங்க. இப்ப அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்குறதுங்க 3ல் 1, 3 கோடி ரூபாய அம்மாவுக்கு 1 கோடி, அத்தாவுக்கு 2 கோடின்னு பிரச்சனை ஓவர். புரிஞ்சுங்களா? இந்த தசம பின்ன கணக்குப்படி பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அம்மாவுக்கு வந்து எவ்வளோங்க வரும்? அம்மாவுக்கு 3.33, அத்தாவுக்கு 6.66. இப்படி பிரிச்சுன்னு சொன்னா கடைசியில் கூட்டினீங்கன்னா 9 9 9 9.99 வரும். கடைசியில் கொஞ்சம் வித்தியாசம் வருது பாருங்க.
9 கோடியே, அது இவங்க 3 கோடி 33 லட்சம், 10 கோடி இருக்கு. இவங்க 6 கோடியே 66 லட்சம், மொத்தம் கூட்டம் 9 கோடியே 99 லட்சம், இன்னும் 1 லட்சம் மிச்சம் இருக்கு. அது என்ன செய்யுது? தர்மம் பண்றதா? இப்ப என்ன செய்யணும்? அந்த 1 லட்சத்தை பிரிச்சு கொடுக்கணும் மறுபடியும். இவங்களுக்கு 33,000, அவங்களுக்கு 66,000, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் இருக்கும். இப்ப அந்த 1000 ரூபாய் கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு 330 ரூபா, அவங்களுக்கு 660 ரூபா, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 10 ரூபா இருக்கும். இந்த 10 ரூபா அவங்க 3 ரூபா 30 பைசா, இவங்களுக்கு 6 ரூபா 60 காசு கொடுக்கணும். அது கடைசியில் வித்து வரும், 10 பைசா மிச்சம் வரும். இப்படி இது என்னைக்குமே முடிவே அடையாது, போயிட்டே இருக்கும். அதனால தசம பின்ன கணக்குப்படி பிரிச்சு கொடுக்கறது கஷ்டம். வேணா என்ன சொல்லலாம், சுமார் அப்படின்னு போட்டுடலாம். நம்ம 10 ஃபத்துவாலாம் வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட தசம பின்ன கணக்குப்படிக்கு சுமார் இப்படி பிரிச்சு கொடுக்கலாம். இல்லை கட்டாயமா உங்களுக்கு இறுதி முடிவு வராது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான். எவ்வளோ லட்சம் தர்மம் பண்ணிக்கலாம், உடுப்பா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தசம பின்ன அப்படி போடலாம். ஏன்னா பின்ன கணக்குப்படி தான். எவ்வளோ கேட்டேன்னு சொல்லணும், ஏங்க தசம பின்ன கணக்குப்படி போட மாட்டீங்களா? போட மாட்டோம். அம்மாவுக்கு 3ல் 1, அத்தாவுக்கு மிச்சம் 3ல் 2 அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? தசம பின்ன கணக்குப்படி அவங்க போட்டுக்க வேண்டியதுதான். அவங்க எவ்வளவு பிரிச்சுக்க வேண்டியது. நாம இதுதான் மிக துல்லியமான கணக்கு. ஏன்னா தசம பின்ன கணக்குப்படி போட மாட்டோம். தசம பின்ன எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். வேணாம், தசம பின்னமா போடக்கூடிய முறை என்னங்கிற தெரிஞ்சுக்கலாமே ஒழிய தசம பின்ன கணக்குப்படிக்கு நம்ம ஃபராயிலுடைய மசாயில போட்டு கொடுக்க முடியாது. தெரிஞ்சுங்களா? சரி, இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்தது எப்படி பிரிச்சு கொடுக்கறது, எப்படி இது போடுறது பார்ப்போம். கணக்கு போற முறைகள் பார்ப்போம். அபு, உம்மு, பின்த், 2 பின்த் இருந்தாங்க. என்ன சரிங்க? அபுக்கு எவ்வளோ? நமக்கு 2 பின்த்துக்கும் 3ல் 2. சரிங்க. வெறும் அபு உம்முட்டு இருக்க என்ன செய்வீங்க? மசாலா என்ன செய்வீங்க? 6 போட்டுருவீங்க. இவங்கள அசபாவாக சேர்த்து வேணும். 6ல் 1 + அசபா. இப்போ இவங்களுக்கு 3ல் 1 பை 3ல் 1 வெறும் அசபா இவங்க இல்லையா? இவங்க 3ல் 1, மிச்சம் இவங்க 2 இவங்க கொடுத்துட்டு மசாலா என்ன போடுவீங்க? 3 போட்டுருவீங்க. இப்போ அபு உம்மு கூட பின்த் 2 பேர் இருந்தாங்க. இப்போ என்ன செய்வீங்க? 2 பேர் இருந்தாங்க. இப்போ என்ன செய்வீங்க பை? என்ன செய்யணும்? இப்ப அபு யாரு? அபு என்ன ஆயிடுவாங்க? 6ல் 1, உம்முக்கு 6ல் 1, பின்த்துக்கு 3ல் 2 பிளஸ் இவங்க என்ன ஆயிடுவாங்க? அசபா ஆயிடுவாங்க. பிரிச்சு கொடுங்க. இப்போ மசாலா என்ன? 3, 6 இருக்கு. 3, 6க்கும் பொது நம்பர் எதுங்க? 6 தான் பொது நம்பர். 6 போட்டுருங்க. 6 இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 4. கணக்கு முடிஞ்சு மொத்தம் 6. அப்படியே இந்த 4 அப்படியே 2 ஆளுக்கு 2 தான் எடுத்துக்க வேண்டியது, பிரிச்சிட வேண்டியது. எந்த விதமான எது பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையா வைப்பீங்க? இப்ப வாங்க, இப்போ அபு உம்மு பின்த் 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்வீங்க? தந்தை தாய் 10 பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்? 6ல் 1 பிளஸ் அசபா. 6ல் 1 இவங்களுக்கு 3ல் 2 மசாலா 1 1 4 முடிஞ்சுங்களா? இப்ப 4க்கு எத்தனை இருக்கு? எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கு? இப்ப 4 10 பேர் இருக்கு. மசாலா என்ன மேல போட்டிருக்கீங்க? 6. இப்போ என்ன செய்யணும்? இப்ப 4 தான் இருக்கு கையில. ஆனா கொடுப்ப எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க எப்படி பிரிப்பீங்க? எத்தனை பேர் இருக்கு பாரு, தேவையில்லை. இப்ப 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் அப்படியே 4 ஆளு கொடுத்துட்டோமா இல்லையா? பிரச்சனையே இல்லைல்ல. சரி, 4 பேர் என்ன செய்வீங்க? ஆளுக்கு 1 கொடுத்துட்டோம். சரி, இப்ப 5 பேர் என்ன செய்வீங்க?
இப்ப 4க்கும் 5க்கும் 4 வந்து 5ஆ போட முடியாது. அதனால 5க்கும் 4க்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். 5ம் 4ம் ஒண்ணுக்கு தொடர்பு இல்லாத நம்பர்கள். அதனால 5ஆல் அப்படியே நேரா பெருக்குது. அது ஒரு ரூல்ஸ். தலை இத்தனை தலை எங்க பின்த் வந்து 5 தலை இருக்காங்களா, 5ஆல் அப்படியே பெருக்கிட வேண்டியது. பெருக்கி என்ன செஞ்சிடணும் பை? ஐநாங்கு 20ன்னு போட்டுறணும். எல்லாத்தையுமே இப்ப ஃபுல்லா எல்லாத்தையுமே 5ஆல பெருக்கிடணும். பெருக்கணும் 5 5 ஐநாங்கு 20 முடிஞ்சா 20 5ஆல வகுத்து ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வரும்? 20 5ஆல வகுத்தா ஒவ்வொருத்தருக்கும் 4 நாள் வரும். இப்ப 20 வந்து அது ரூல்ஸால எவ்வளவு எத்தனை பேர் 5 பேருக்கு வகுத்து கொடுத்துட வேண்டியது. இது முடிஞ்சுங்களா? சரி, இப்போ 5 பேர் இன்னும். இப்ப இங்க வந்து 10 பேர் இருந்தாங்க. இப்ப என்னங்க சார் 8 பேர் வச்சுக்குவோம். 8 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன சார் 4 இருக்கு, 8 பேர் இருக்கு. அதனால 8ஆல பெருக்கணுமா? தேவையில்லை. இந்த 4 8 இருக்கா, 2க்கும் மீசியமா பார்க்கலாம். பொது வகு எண் 2ஆல வகுக்கலாமா இல்லை 2யுமே? இப்போ இது 2 2 4 2 4 8 4 2 4 8. சரியா பை? சரி, இங்க 4 8 இருக்கு. இது ரெண்டுமே தொடர்புடைய எண்கள். இப்ப இது ரெண்டுக்கும் இதை விட 2 மடங்காச்சா? இது அடிக்கலாமா இல்லை? இதையும் ஒரு நாள் 4 2 4 8 அடிக்கலாம். அப்படியே அடிக்கலாம்ல பாய்? 8 4 இருக்கு பாய். இங்க கீழே எடுத்து போட்டுங்க. 8 4 இங்க 2 4 8 ஒரு நாள் 4 அடிச்சிடலாம். அப்ப இந்த 2ஆல பெருக்கலாம் போதும். 8ஆல பெருக்கு தேவையில்லை. பெருக்கல் 2 2 பண்ண 2 6 12. இது ஒட்டு மொத்தத்தையுமே அப்படி 2ஆல பெருக்குங்க. 2 1 2 2 1 2 2 4 8 அப்படி ஆல்கம் எடுத்துக்கலாம். ஈஸியா முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ இதே கணக்குல இப்ப 4 இருக்கு. இங்க 10 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப அடிக்க முடியல. 4யும் 10யும் அடிக்க முடியல. ஒரு நாள் அடிக்க முடியாது. இப்ப இங்க வந்து சுருக்கலாம் நம்பரை. இப்படி 2 2 4 2 5 2ஆல 2 புது நம்பர் 2 இருக்குல்ல, புது நம்பர் 2 2 2 5 10. இப்ப எத்தனை பேருக்குனா போதும்? 5ஆல பேருக்குனா போதும். 5 6 30 30. எல்லாத்தையும் 5ஆல பெருக்குதுங்க. இப்போ 5 5 5 4 20. பை 5 20. இப்ப என்ன வேணும்? 20 அப்படியே 10 பேர் தானே, ஆளுக்கு 2 2ஆக கொடுத்துருவேன். இதே மாதிரி இங்க பின்த் வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்வீங்க? சுருக்கலாம். எப்படி? ஒரு நாள் 4 5 20. அப்ப 5ஆல் பெருக்குனா போதும். சரி, 18 என்ன செய்வீங்க? 18 இருந்து எப்படி சொல்லுவீங்க? ஒரு நாள் 4 2 2 4 2 9 9ஆல் பெருக்குனா போதும். விளைஞ்சுங்களா? இப்ப இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னும் சமமா இருந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை. கூடுதல் குறைவா இருந்தா பகா எண்களா இருந்தா அப்படியே மேல உள்ளது பெருக்கிட வேண்டியது. வகுக்கப்படக்கூடிய எண்களா இருந்தால் அந்த வகுத்து ஒன்று கொண்டு மாற்றி பெருக்கிறேன். விளைஞ்சா இல்லைங்களா? சரி, இது ஒரு முறை விளங்கிடுச்சு. இப்ப பாருங்க, இது ஒரே நம்பரா இருந்தா இந்த மாதிரி போட்டோம். இப்போ அது ரூல்ஸே ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இங்க பாருங்க, பின்த் 6 பேர் இருக்காங்க. ஜத்தத்து பாட்டி மாறுங்க. ஒரு கணக்குக்காண்டி சான்ஸே கிடையாது. 3 பாட்டி கணக்கு ரொம்ப 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 ரேரு கணக்காண்டி. அம்மு 3 பேர் இருக்கிறாங்க. மசாலா சொல்லுங்க. பின்த் எவ்வளவு வரும்? பின்த்துக்கு ஜத்தத்துக்கு எல்லாரும் சேர்த்து 6ல் 1 தான். அம்முக்கு அசமா கணக்கு மசாலா 6 பெரிய நம்பர், அதை போட்டுருவோம். இங்க எவ்வளவு வரும்? 4. இங்க எவ்வளவு வரும்? இவங்களுக்கு 1. முடிஞ்சுங்களா? சரி, இது கணக்கு முடிஞ்சு. இப்ப பிரிச்சு கொடுக்கறதுலாம் பிரச்சனை வருது. என்ன? இங்க 1 3 பேருக்கு பிரிக்க வேண்டியிருக்கு.
இப்போ இந்த கணக்குப்படி எத்தனை 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 நாள் பெருக்க வேண்டியிருக்கு? 3 நாள் பெருக்கணும். இங்கே 3 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க எத்தனை நாள் பெருக்கணுங்க? 3 நாள். இங்க 4 6 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? சுருக்குங்க. எப்படி சுருக்குங்க? 1 2 2 3 2 6. இப்போ இங்க எத்தனை நாள் பெருக்கணும்? 3 நாள் பெருக்கினா போதும். இங்கே 3 நாள் பெருக்கணும். பிரச்சனை ஓவர். இப்போ 3 கணக்குலயே 3 நாள் பெருக்கணும். மொத்தம் எத்தனை நாள் பெருக்கிப்பாங்க? 3 9 9 20 20 பெருக்கணுமா? தேவையே இல்லை. 3 கணக்குலயே 3 3 தானே வருது. பேசாம 3 நாள் பெருக்கிறாங்க. இப்போ 3 6 18 அவ்வளவுதான். மொத்தத்தையும் 3 நாள் பெருக்கிற வேண்டியது. அப்படியே முன்னாங்க 12 போட்டு ஆளுக்கு 2 கொடுத்துட வேண்டியது. இங்கே 12 இங்கே ஒரு 3 3 ஆளுக்கு 1, இங்க ஒரு 3 3 ஆளுக்கு 1. பிரச்சனை குறையாது. ஏன்னா 3மே என்ன வருது? ஒரே மாதிரி வந்துடுது. இந்த கணக்குல பிரச்சனையே இல்லை. ஈஸி. சரி, இதே பாருங்க. இதே கணக்குல வச்சு கணக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ பிந்து 4 6 இருந்தது. 3 3 3 வந்துச்சு. சரி, இப்போ இங்க 6 இருந்துச்சு. இப்போ என்ன செய்வீங்க? இங்க 6 இருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிரும்? இங்க 6 ஆயிரும். இப்போ என்ன செய்வீங்க? இப்போ அம்மு வந்து 6 பேர் இருக்காங்க. இங்க 6 மொத்தம் 3 3 இருக்கு. இப்போ எத்தனை பேர் இருக்கு மேல? அப்போ 6 3 3 இருக்கா? இதுக்கு பொது நம்பர் இருக்கா பாருங்க. 3 2 3 6 1 3 3 1 3 சுருக்கியாச்சு. இப்போ மீசியமா கண்டுபிடிங்க. 3 2 6 1 பேருக்கு தேவையில்லை. 3 2 6 6 பேருக்குனா போதும். அல்லது இந்த 3ல இதை விட 3 அந்த 6 வந்து இந்த 3ல அடங்கிடுது. இந்த 3 2மே 6ல அடங்கிடுது. எனவே இதுல பெரிய நம்பரை கொண்டு பெருக்கினாலே போதும். 6. அப்ப 6 6 36. எல்லாத்தையுமே 6ஆல பெருக்கிட வேண்டியது. 4 6 24 வரும். பெருக்கல் 6 4 6 24 வரும். இங்க 6 வரும், இங்க 6 வரும். அப்படியே பிரிச்சு இங்க 6 2 கொடுத்துடலாம். இங்க 6க்கு 1 கொடுத்துடலாம். 24 வந்து 4 நாளா கொடுத்துடலாம். கணக்கு முடிஞ்சுங்களா? சரி, இதுவும் முடிஞ்சு. இப்போ இதே கணக்குல புரிஞ்சுங்களா? இவங்க 7 பேர் இருந்தாங்க. இவங்க வந்து 5 பேர் இருக்காங்க. 7 இது 5 இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 தான் 3 போட்டா போதும் சொல்லிட்டோம் இல்லையா? 4 வந்து 3 பிரிச்சா போதும். அல்லது 3 வச்சுக்கோங்க. பிந்து 3 பேர் இருக்காங்க. 3 5 7. இப்ப என்ன செய்வீங்க? கணக்கே மாறுது பாரு. அங்க எத்தனை பேர் இருக்கணும்? அங்க பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்கணும் பாய்? இங்க பொறுத்த வரைக்கும் 5. இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன செய்வீங்க? 3 5 7. எப்படி பெருக்கிறது? பொது வகு நம்பர் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது பொது வகு நம்பர் இருக்கா பாய்? இல்ல. எல்லாத்தையும் 5 7 பொது வகு நம்பரே எதுவுமே இல்லை. இப்ப என்னங்க செய்யறது? ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியே இதனுடைய பொது வகு நம்பரை எல்லாத்தையும் பெருக்கிட வேண்டியதான். 7 35 3 35 105 3 9 35 105 105 தான் என்னுடைய பொது வகு நம்பர். 105ஆல பெருக்கிட வேண்டியதான். 605 எவ்வளவு பாச்சு? 630. இது எல்லாத்தையும் 105ஆல பெருக்கு. 405 420 105 105. இப்ப பெருக்குங்க. இப்ப கணக்கு போடுங்க. யாருக்கு எவ்வளவு வரும்? 420 3 பார்த்தா ஒருத்தருக்கு எவ்வளவு வரும்? ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? 120 40. 3 9 100 3 12 140 ஒருத்தருக்கு 140 ரூபாயா? இங்க பெருக்கணும். 105 5ஆல வகுத்தா ஆளுக்கு 21 21 ரூபா. 240 ரூபா வரும். இங்க 21 ரூபா. இங்க 7ஆல வகுத்தா 15 ரூபா பை 570 7 35. ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? இப்ப வந்து 105 ரூபாய் 7 பேருக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? கரெக்டா வந்துச்சு. பாத்தீங்களா? எல்லாம் கரெக்டா வந்துச்சு. யாருக்குமே உடையில. யாருக்குமே எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. 105ஆல பெருக்கிட்டு வந்துடல. ஏன்னா எல்லாமே பகா எண்கள், ஒன்றுக்கொண்டு வகு எண்கள் இல்லை. அதனால அப்படி 7 × 5 × 3 வந்துச்சுங்களா பை? அதுதான் இல்லையா? இது எப்படி மீசியமா கண்டுபிடிச்சு போட்ட வேண்டியது? அவ்வளவுதான் ஈஸி. நீங்க மொத்தம் ஜானி சீனி அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மீசியமா கண்டுபிடிச்சு
இது ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே இது கணக்கில் படித்து கரைச்சி குடிச்சிருக்கீங்கனால. இப்போ இதே கணக்கில் வேற மாதிரி கொண்டு வரப்போம். இங்கே 8, இங்கே 12, இங்கே 20. இப்போ என்ன செய்வீங்க? பின்தி 20 பேர் ஒரு கணக்காண்டி விளக்கத்துக்காக வேண்டி 20 பின்தி 20 பிள்ளை 20 பொம்பளை பிள்ளை பக்கத்தில் இந்த காலத்தை உருவானா போலீஸ்காரன் 2 பேருக்கு 3 பேர்த்தாலும் ஜெயிலுக்கு போட்டுறாங்க. ஜெயில் தண்டனை, கடுமையான ஜெயில் தண்டனை, மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. நீங்க முட்டை தட்டுப்பாட்டுக்கு இதுதான் காரணம்ன்றான். 20 பிள்ளை பெத்தா விடுவானா? கிழவிங்க பாட்டிங்க 12 பேர் சாத்தியமே கிடையாது ஒரு கணக்குக்காண்டி. அம்மு 8 பேர் இருக்கலாம். இப்ப எப்படி கணக்கு போடுவீங்க? எப்படி பிரிப்பீங்க? 6 தான் மசாலா, 6 போட்டாச்சு. எப்படி பிரிப்பீங்க? 8, 12, 20. இப்ப என்ன செய்யணும்? நிச்சயமா கண்டுபிடிங்க. பொது நம்பர் என்ன? 2 இருக்குல்ல, முதல்ல 2 2 3 கொண்டு போ, பகாயம் கொண்டு போ. 2 8, 2 6 12, 2 10 20. திரும்ப 2 2 4, 2 3 6, 2 5. அதுக்கு மேல சுருக்க முடியுமா? அதுக்கு மேல வாய்ப்பு இருக்கா பை? இல்ல, முடிஞ்சு. இப்ப பேருக்கு இப்ப என்ன செய்யணும்? ஏதாவது 2 2 4, 2 8, 3 8 24, 5 24, 2 10 5 120, 120 பெருக்கு. இதே கணக்குல இங்க 21 இருக்கு, இங்க 21 இருக்கு. இப்ப என்ன செய்வீங்க? 2 8, 2 6 12, 21 2 வகுக்க அப்படி 21 அப்படி போட்டு. அப்புறம் அது கீழே 2 2 4, 2 3 6, 21 அப்படி போட்டுருங்க. அது கீழே 3 சுருக்கலாம். 2 அப்படி போட்டுருங்க, வகுக்காது. 1 3 3, 3 7 20. இப்ப போடுங்க. 2 2 4, 3 12, 2 12 24, 7 24, 2 7 14, 2 14, 154. சொல்லுங்க பை. 7 24 எவ்வளோ? 2 7 14, 24 என்ன? 4 7 28, 168. 2 2 4, 3 12, 2 12, 24 × 7, 4 7 28, 2 2 7 14, 16, 168. 168 பெருக்குன்னா போதும். இவ்வாறு மீசியமா கண்டுபிடிச்சு ஈஸியா பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி மீசியமா கண்டுபிடிச்சு பெருக்கிறது ரொம்ப ஈஸி. கிதாபில் வந்து முத்தஜானி செய்தி முத்தமாசலைன்னு போடுவாங்க, அது அந்த காலத்து கணக்கு. அது ரொம்ப சிரமமா, நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த மாதிரி ஒன்றும் அவங்க சொல்லுவாங்க, இதுக்கும் தவாஃபுக்கு இருக்கு, அந்த விஸ்க் எடுத்து இதை பெருக்கணும், அப்புறம் இதுக்கும் தவாஃபுக்கு எடுத்து விஸ்க் எடுத்து இதை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் இப்போ 3 பேர் இருக்காங்க, 8 பேர் 10 பேர் இருந்தாலும் நீளமா கணக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சுருக்கமா சொல்லி கொடுத்துட்டோம். இந்த நம்பர்களுக்கு மத்தியில் உண்டான முத்தஜானி அதுக்குடைய மீசியமா எடுத்து அந்த மீசியமா வச்சு நீங்க பெருக்கிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி மொத்த கணக்கு முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? அப்ப கணக்கு விளக்குடைய எல்லா பாடங்களும் முடிஞ்சு. இதை பயிற்சி கொடுக்கணும். நாங்கள் பாடம் நடத்துமா என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு நாளும் 10 10 கணக்கு கொடுத்து போட்டுவாங்க அப்படின்னு பயிற்சி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் கிதாப் பாடம் நடத்தும் போது பயிற்சி கொடுக்குறோம். இது விளங்கிட்டீங்களா? விஷயம் எப்படி விளங்கிட்டீங்களா? முடிஞ்சு. இப்போ இது வந்து ஒரு 14 பாடத்தை முடிஞ்சு பை. நீங்க அடுத்த ஒரு நாள் 14 பாடம் முடிஞ்சு. சுருக்கமாக விளங்கிட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ் விளங்கிங்க. அல்லாஹ் விளங்க வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.